மனு கொடுக்க நாங்க வரோம். இவங்க தான் எங்களை வந்து சென்னை மாநகரத்து மொத்த காவலர்களை வச்சு தூக்கின்னு போயிடுறாங்க. அரசியல்வாதிகளுக்காக இவங்க பாடுபடுறாங்க இருக்கிற காவல்துறை. மனுஷால் நாங்க 15 வருஷமா குப்பையில கை வச்ச தூய்மை பணியாளருங்க எங்களை நாயை விட கேவலமா நடத்துறாங்க. கூட்டு போயிட்டு 6 மணி ஆயிடுச்சு, உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க கொலை குத்தம் பண்ணிட்டோமா? யாருன்னா கத்திய துண்டை குத்தம் பண்ணோமா? இல்ல வேற எதனா பண்ணோமா? தூய்மை பணியாளருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வாக்கு குத்துது வந்து சிஎம் சார் தான், மாண்புமிகு முதல்வர் தான். நான் வந்துதான் உங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா முதல்வருக்கே தெரியாம ஐஏஎஸும் ஆணையர், எங்க ஆணையர் குமரகுரு இருக்காரு பாருங்க, அவரும் எங்களை மொத்தமா ராம்கி கான்ட்ராக்டுக்கு வித்துட்டாங்க. எதுக்கு என்ன கேட்டாலும் இப்போ கூட முதல்வர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தூய்மை பணியாளர் பத்தி ஒண்ணுமே தெரியாது, மனு கொடுக்க வரல, மனு கொடுக்க நாங்க வரோம். இவங்க தான் எங்களை வந்து சென்னை மாநகரத்து மொத்த காவலர்களை வச்சு தூக்கின்னு போயிடுறாங்க. எதுக்கு? நாங்க என்ன கேட்குறோம்? எங்க வேலையை தான் கேட்குறோம். மாண்புமிகு முதல்வர் என்ன சொன்னாரு, சிஎம் சார் என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்துதான் உங்களுக்கு கையெழுத்து போடுறேன்னு சொன்னாரு. அவர் குத்த லெட்டர் எங்க கையில இன்னும் இருக்குது. லெட்டரை திருப்பி தான் பார்த்துன்னுக்குறோம். விடியல் ஆட்சின்னு தூய்மை பணியாளருக்கு விடியாமலே போயிடுச்சு அந்த ஆட்சி. எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறோம். எங்களை வச்சு புதுசா வரவங்களை வச்சு நிறைய டிராமாவும் போட்டீங்க. ஆனா எதுவுமே செல்லாது, நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். இன்னும் ஒண்ணு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலையை கொடுங்க, இல்லன்னு சொன்னா ஒருத்தரோட உயிரம் போக. அரசியல்வாதிகளுக்காக இவங்க பாடுபடுறாங்க இருக்கிற காவல்துறை. மனுஷால் நாங்க 15 வருஷமா குப்பையில கை வச்ச தூய்மை பணியாளருங்க எங்களை நாயை விட கேவலமா நடத்துறாங்க. முந்தா நேத்து நைட்டு நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். ஒரே பஸ் 3 முறை சுத்தி வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்குது. அவ்வளோ சீப்பா நடத்துறாங்க எங்களை. ஒரு மகளிர், ஒரு இருக்கிறவங்க வயசானவங்க அதெல்லாம் கிடையாது. யாருக்குமே அந்த எண்ணமே கிடையாது. என்னன்னு கேட்டா எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றீங்க? இங்க இருந்து கூட்டு போய் சத்திரத்துல வச்சிடுறீங்க. 3 வேளை சாப்பாடு. நாங்க சாப்பாடு கேட்டோமா? நீங்க சொன்ன கதையே தான். எங்க வேலையை கொடுத்தா எங்க சாப்பாட்டை நாங்களே சாப்பிடுவோம். நீங்க சாப்பாடு எத்தனை கொடுக்குறதால பொறுமையா இருங்க, உங்களுக்கு சோறு வரும். இந்த சோத்துக்காக நாங்க வந்துக்கிறோம். நாங்க என்ன சோத்துக்கு இல்லாத, நாங்க எங்க நாங்க உழைச்சி சாப்பிடுறோங்க, ஏமாத்தி எனாமா வாங்கி சாப்பிடுறோங்க கிடையாது. தூய்மை பணியால் ஒருத்தரும் குப்பைய வாரி உழைச்சி சாப்பிடுறோங்க. எங்க சாப்பாட்டை தான் நாங்க சாப்பிடுறோம். கூட்டு போயிட்டு 6 மணி ஆயிடுச்சு, உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்கன்னா கொலை குத்தம் பண்ணிட்டோமா? யாருன்னா கத்திய துண்டை குத்த போனோமா? இல்ல வேற எதனா பண்ணோமா? எங்க வேலையை தான் நாங்க கேட்கறோம். எங்க தூய்மை பணியாளர் வேலையை தான். இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் தரீங்கல்ல, அறநிலைத்துறைக்கு தரீங்களா? எதுக்கு தூய்மை பணியாளருக்கு தரமாட்டேன்றீங்க? ஏன் தரமாட்டேன்றீங்க? நாங்கன்னா அவ்வளவு கொடூரமானுங்களா? உங்களுக்கு 15 வருஷமா நாங்க வேலை செஞ்சோமே, எங்களால நீங்க சாப்பிடல. மாசம் எங்களால எந்த கட்சிக்காரரும் சாப்பிடலையா? எந்த அரசாங்க அதிகாரியும் சாப்பிடலையா? எதுக்கு எங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. இன்னானாலும் எங்க உயிரே போனாலும் எங்க போராட்டத்தை நாங்க கை விடுறதா கிடையாது. பாரதி சாரே சொன்னாலும் நாங்க போராடுவோம். எங்க போராட்டம் தொடரும். எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. மாண்புமிகு முதல்வரையா, தயவு செஞ்சு எங்க வேலையை கொடுங்க.